يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأزلام والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. وقال النبي صلى الله عليه وسلم كل مسكر حرام لا تبغيس. கண்ணியமிக்க உலமாக்களே, அஜ்மாவுடைய நிர்வாக உறுப்பினர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் வாழக்கூடிய காலம் ஜப்பானில் மட்டுமல்ல, ஸ்ரீலங்காவில் மட்டுமல்ல, அமெரிக்காவில், ஆப்பிரிக்காவில், ஐரோப்பாவில், ஆஸ்திரேலியா, அரபிய நாடுகளில் கூட மிகப்பெரிய சவால்கள் எங்களை நோக்கி முன்னோக்கி கொண்டிருக்கின்றன. மிகப்பெரிய ஒரு அரக்கனுடைய பிடியில நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் போதை வஸ்து பாவனை. இன்று இதுவரைக்கும் பேசப்பட்ட தலைப்புகள் இஸ்லாமிய பார்வையினர் முதல்ல முஸ்லிம்கள் ஜப்பானில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வீடுகளில் எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் சுருக்கம் சம்பந்தப்பட்ட பேசப்பட்டது. அடுத்ததாக அழகிய குடும்பம், இஸ்லாம் சொல்லக்கூடிய பிரகாரம், மார்க்கத்தின் பிரகாரம் வாழ்ந்தால்தான் இந்த குடும்பத்தில் உலகத்திலே நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். முடிவை இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக சந்தோஷமாக வாழ முடியும் என்ற தலைப்புகள் பேசப்பட்டது. இதை தொடர்ந்து வரக்கூடிய தலைப்பு தான் திருமணம் முடித்திருக்கிறோம், கணவன் மனைவியாக வாழ்கிறோம் என்றால் அடுத்ததாக கொடுக்கக்கூடிய பாக்கியம் தான் பிள்ளை பாக்கியம். பிள்ளைகளுடைய ஒரு பாக்கியம் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் என்பது மிகப்பெரிய சொத்து. இது காசி பணத்தை செலவழிச்சு அடைய முடியாத ஒரு சொத்து. இந்த சில சகோதரர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மனம் வருத்தி கொண்டிருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் கிடைச்சவர்களுடைய பெருமதி தெரியவில்லை. இல்லாதவங்க கேட்டு பாருங்க, ஒரு ஆண் பிள்ளையோட பெருமதி என்ன, ஒரு பெண் பிள்ளையோட பெருமதி என்ன, கையில் இருக்கிறவருடைய பெருமதி வழங்குகிறவர்களுக்கு மிகப்பெரிய சொத்து. சில சகோதரர்கள் குழந்தை இல்லை என்பதற்காக வேண்டி இந்தியாவுக்கு போய் டெஸ்ட் மூலமாக குழந்தை அடையிறதுக்காக வேண்டி 500 மாதத்துக்கு மேல செலவழிச்சு குழந்தை கிடைக்கும். எல்லாம் தந்திருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை மாதம் செலவழிச்சோம்? ஒன்றுமே கிடையாது. கணவன் மனைவி ஒன்று சேர்வதால மட்டும் குழந்தை கிடையாது. அல்லாஹ் யஹபு லிமன் யஷாஉ இனாஃபா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூரா அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாஃபா வ யஜ்அல் மன் யஷாஉ அகீமா. குழந்தை என்பது கிஃப்ட். அல்லாஹ் சொன்ன யஹபு கிஃப்டாக அல்லாஹ் கொடுக்கிறான். நாடினவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான், நாடினவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கிறான். சிலருக்கு ரெண்டையும் சேர்த்து கொடுக்கின்றான். சிலருக்கு ஆம்பளை புள்ள மட்டும்தான், இதுவும் கிஃப்ட். பொம்பளை புள்ள மட்டும்தான், இதுவும் கிஃப்ட். ரெண்டும் சேர்ந்து இதுவும் கிஃப்ட். சிலரை எல்லாம் நாடினால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஆக்கி விடுகின்றான். சகோதரே, பெரியார்களே, இந்த குழந்தைகள் குழந்தையை பெற்றெடுக்கிறது மட்டுமல்ல நோக்கம், இந்த குழந்தையை இஸ்லாமிய முறை பிரகாரம் வளர்க்க வேண்டும். பேரண்டிங், இதுக்கு இஸ்லாத்துல மிகப்பெரிய ஒரு இடம் ஒன்று இருக்கின்றது. சந்ததியை உருவாக்க வேண்டும் என்றால் சிறந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும், உருவாக்க வேண்டும். பெற்றோர்கள் சிறந்தவர்களாக இருக்கும்போது குழந்தைகளும் சிறந்தவர்களாக வளருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது ஃபித்ரா. ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்லாத்தின் மீது பிறக்கிறது. ஃபித்ரத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது பிறக்கின்றது. வலக்கின் அபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. இருந்தாலும் பெற்றோர்கள் தான் அந்த குழந்தை யஹூதியாக, நஸ்ரானியாக, மஜூசியாக அல்லது சிலை வணங்கிகளாக, உருவத்தொழுவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றிவிடுகிறார்கள். குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக பிறக்கின்றார்கள். பெற்றோருடைய பிஹேவியர், தன்மைகள் பிள்ளைகளை மோசமான வழியில் கொண்டு போய் சேர்க்கும். அதனால சகோதர பெரியார்களே, சிறந்த குழந்தைகள் உருவாக வேண்டும் என்றால் முதல்ல நாங்கள் சிறந்த பெற்றோர்களாக இருக்க வேண்டும். அந்த தலைப்பு முன்னாடி பேசப்பட்டது. இரண்டாவது நான் பேசப்படுவது குழந்தைகள் எவ்வாறு வளர்க்க வேண்டும். இஸ்லாத்துல குழந்தை வளர்ப்பு என்பதை தர்பியத்துல் அவுலாத் என்று சொல்வார்கள். குழந்தைகள் வளர்வது கிடையாது, வளர்க்கப்பட வேண்டும். எங்களை வீட்டுல கரப்பக்காலம் இருக்கு.
எலியும் இருக்கிறது. இதை நாங்கள் வளர்க்கிறதில்லை, தானாக வளர்க்கிறோம். பிள்ளைகளும் வளர்றதில்லை, வளர்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும், முறைகளை சொல்ல வேண்டும். ஒன்று சொல்றது, ஒன்று செயல் மூலமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அழகான தன்மைகளை, அகலாக்குகளை நாங்கள் முன்வைக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை பார்த்து வளருவார்கள். இன்றைக்கு பிள்ளை வளர்ப்பு என்பது சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள், ஆடியோக்கள், பயான்கள் கேட்டிருக்கிறோம். அவைகளை பற்றி மேலே இருக்கிற நேரம் மிக குறைவாக இருக்குது. எனக்கு அதை பற்றி பேசணும் டைம் போதாது. பேரண்ட்ஸ் அடிப்படையில் எங்களை குழந்தைகளை எவ்வாறு நாங்கள் வளர்க்க வேண்டும், எங்களை பொறுப்பு என்ன? பெற்று போட்டுறோம் வளரும் என்பது கிடையாது. பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயியத்திஹி. நீங்கள் எல்லாம் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். கணவனை இடத்தில் மனைவியை பற்றி விசாரிக்கப்படும், மனைவிடத்தில் கணவனை பற்றி விசாரிக்கப்படும், பெற்றோரிடத்தில் பிள்ளைகளை பற்றி விசாரிக்கப்படும். இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் நாங்கள் கண்காணிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளை அப்படின்னு சும்மா இருந்துடக்கூடாது. சொன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு மனைவிக்கு நேரம் கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய நிலைமைகளை அவதானிக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய எடிக்ஷன்கள் இருக்கு. அடுத்து நாம் பேச போறது போதை வஸ்து எடிக்ஷன். இன்னைக்கு எடிக்ஷன் என்று சொன்னது போதை வஸ்து எடிக்ஷன் மட்டும் கிடையாது. இன்னைக்கு மொபைல் எடிக்ஷன் ஒன்று இருக்கு. சிலருக்கு டிவி அடிக்ஷன், சிலருக்கு வீடியோ அடிக்ஷன், சிலருக்கு போன் அடிக்ஷன், சிலருக்கு கேம் அடிக்ஷன், சிலருக்கு பிசினஸ் அடிக்ஷன். இந்த நேரம் தலையில போட்டு பின்னிக்கொண்டே இருக்கிறது. அந்த குடும்பத்தை பத்தி யோசிக்கிறது. வியாபார போதை, காசு பணத்துடைய போதை, துனியாவுடைய போதை. இது யாருக்காக சம்பாதிக்கிறோம்? மனைவி மக்களுக்காக தானே. இன்னைக்கு மனைவி மக்களுக்கு கை கொடுக்க முடியாத சம்பாத்தியம் என்ன சம்பாத்தியம்? அது பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை, பிள்ளைகளை வழிநாட்டு நேரம் இல்லாட்டி இந்த பிள்ளைகள் நாளைக்கு என்னுடைய தலை பொழிவுக்கு காரணமாக அமைவார்கள். இவன்ற மகன்தான் இல்லை, இவன்ற மகன்தான் இல்லை என்று சொல்லும் பொழுது ஒரு பிறகு ஒரு கோடிக்கணக்கான சொத்துக்கள் ஒரு பக்கம் வைத்து பாருங்கள். மறுபக்கம் கெட்ட மகன் கெட்ட மகள் என்று வரும் பொழுது விளங்கும் என்னுடைய இந்த கோடிக்கணக்கான சொத்துக்கள் மூலம் எனக்கு கண்ணியம் கிடைக்கவில்லை. நாங்கள் அடைந்த கண்ணியத்தை இந்த பிள்ளைகள் மூலமாக இழந்து விட்டோம் என்று கை சேரப்படும் சகோதரர். அதனால பிள்ளை வளர்ப்பு என்பதை தாய் தந்தையர் ரெண்டு பேருடைய பொறுப்பு. ரெண்டு பேரும் வளர்க்க வேண்டும், ரெண்டு பேருடைய பங்களிப்பு இருக்கிறது. நான் சம்பாதிக்கிற மட்டும் பார்க்கணும் என்பது கிடையாது, எங்களுடைய பொறுப்பும் இருக்கின்றது. எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் முதல்ல அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. www 3 Wக்கள் இருக்கு. என்ன? என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் யாரோட பழகுறாங்க, யாரோட சேர்றாங்க, அந்த நண்பர்கள் யாரு, எங்க போறாங்க, எந்த நிலைமையில இந்த பிள்ளைகள் போறாங்க, யாரோட போறாங்க, எங்க போறாங்க, எப்ப போறாங்க, எந்த நேரங்களில் போறாங்க பாருங்க. மதுரை பாகித்தால் கால்நடை மேய்க்கக்கூடியவன் ஆடு மாடு மேய்க்கக்கூடியவன் வீட்டுக்கு சாய்த்து கொண்டு வருவான். பொழுது சாய்ந்தால் வீட்டுக்கு வந்துடுவாங்க. மகரவுக்கு பிறகு பிள்ளைகள் எங்கேயுமே சுத்த இடம் கொடுக்க கூடாது. 10 மணி 11 மணி பிள்ளைகள் வெளியே எங்களோட ஊர்கள்ல ரோட்டோரத்தில் உட்கார்ந்து கைவாறு அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. 13, 14, 15, 16 வயசு படியமா. டீன் ஏஜ் என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான காலம். எங்களுடைய பிள்ளைகள் சரியாகிறதும் கெட்டு போறதும் அந்த காலத்தில் மிகப்பெரிய உன்னத பங்கு கொடுக்கும். அந்த காலத்தை சரியாக பாதுகாக்கணும்னு சொன்னா அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். யாரோட பழகுறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய தோழருடைய மார்க்கத்தின் மீது இருப்பான். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், தன்னுடைய நண்பன், தன்னுடைய தோழி எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் அந்த மனிதன் இருப்பான். எனவே அவர் யாரோட பழகிறார், எவனோட தொடர்பு வச்சுக்கின்றான் என்பதை பார்க்கட்டும் என்று சொன்னார். அவன் பார்க்கலையா, நீங்க பாருங்க. ஏன் இந்த மகன், என்னுடைய மகன் யாரோட பழகிறார், யாரோட பழகிறான், எங்க போறான், எப்ப போறான்னு பாருங்க. அவர்கிட்ட மாடு மாதிரி பிள்ளை நம்ம பெற்றிருக்கிற சகோதரர்களே, ஒரு தாய் ஒரு குழந்தை இவ்வளவு பெரிய கஷ்டத்தோட மௌத்துக்கும் ஹயாத்துக்கும்
போராடி உயிரை இழக்கிற நிலைமைக்கு போய் பெற்றிருக்கிற குழந்தையாக இந்த பிள்ளைக்காக நாங்கள் இரவு பகலாக கஷ்டப்படுறோம், காலப்படுறோம், அலையிறோம், துணிகிறோம். இந்த பிள்ளைகளை சும்மா அப்படி விட்டுறதா? எங்க வேண்டுமான போ, எப்ப வேண்டுமான போ அப்படின்னு விட்டோம் என்றால் நாளை தலை குனிவு பிள்ளைக்கு முதல்ல எங்களுக்கு தான். எங்களைத்தான் மக்கள் படிப்பார்கள், எங்களைத்தான் ஏசுவார்கள். நாங்கள் மௌத்தாகினால் அந்த ஏற்றி பேச்சுக்கள் கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். இவன் சமுதாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து தீங்குகளுடைய பங்குகளுக்கு கிடைக்கும். 3 சதகத்துல் ஜாரியான்னு சொன்னாங்க. 3 விஷயங்கள். வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, இவருக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகள். இது ஒரு சதகத்துல் ஜாரியா. இதே மாதிரி தான் கெட்ட பிள்ளைகளை விட்டுட்டு போறது சதகத்துல் ஜாரியாக்கு மாற்றமாக பாவங்களை அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய வழியாக மாறிவிடும் சகோதரர்களே. பாவங்களை அனுப்பி கொண்டிருப்பார்கள். இதுல மிகப்பெரிய பகுதிதான் அந்த பிள்ளைகள் பழகக்கூடிய யாரோட பழகுறாங்கன்னு பார்க்க வேண்டும். முதல்ல பேரண்டினுடைய மிகப்பெரிய பகுதி வீட்டில் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவங்களோட உட்காரணும், அவங்களுடைய மென்டாலிட்டியை பார்க்கணும், அவங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வித்தியாசங்கள் என்னன்னு கவனிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை திடீரென்று அவனுடைய குணங்கள் மாறிக்கிறது, தனிமையை விரும்புகிறான், யாரோடையும் பேசுறான் இல்லை, பகலெல்லாம் தூங்குறான், இரவு விழிச்சிருக்கிறான். நோட் பண்ணுங்க, என்ன செய்யறான்னு பாருங்க, என்ன செய்யறான்னு பாருங்க மகளை. இவனுடைய இந்த தன்மையை பின்னாடி ஒவ்வொன்றாக நான் போதை வஸ்துக்களுடைய தன்மைகளை சொல்லும்போது நான் சொல்வேன். இது இந்த போதை வஸ்துக்கு ஒரு பிள்ளை அடிமையாகிறதுடைய கட்டங்கள். போதை வஸ்துக்கு போறதுக்கு முன்னால் சில கட்டங்கள் இருக்கு. சில விஷயங்களை நாம் கணக்கெடுப்பது கிடையாது. சில விஷயங்களை நீங்க லேசா நினைக்கிறீங்க, இது எல்லாத்துல பயங்கரமானது நல்லா சொல்லியிருக்காங்க. பிள்ளைகள் சில நடத்தைகள் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், சில விஷயங்கள் நீங்க சாதாரணமாக கருதுவீங்க, ஆனா மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டதாக இருக்கும். அதை நீங்க கணக்கெடுக்காம விட்டீங்களா, நாளைக்கு இதே மகன் போதை வஸ்துக்கு அடிமையாகுவான், கொலைக்காரனாக மாறுவான், விபச்சாரியாக மாறுவான், சமுதாயத்துடைய மிக மோசமான நிலைக்கு போவான் என்பதை ஆரம்ப அறிகுறிகள் தெரியும் பொழுதை கண்டுகொள்ள வேண்டும். ஆரம்ப அறிகுறிகள் பலது இருக்கின்றன. சிலதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், சிலதை சாதாரணமாக கருதுவீர்கள். அதுல ஒன்றுதான் நான் கருதுகிறது. ஹதீஸ்ல வந்த விஷயம் முடி. நீங்களுடைய பிள்ளைகள் முடியை அபரிதமாக வளர்க்கிறாங்க, பெண்கள் மாதிரி வளர்க்கிறாங்க, லட்டிஞ்ச வலிச்சு அங்கால வைக்கிறாங்க. முடிய வித்தியாசமா வெட்டினாண்டா பாருங்களுடைய பாதையுடைய திசை மாறிக்கொண்டே போகும். சில நல்லா குடுகாரம் மாறிக்கிற முடிய வெட்டி கொண்டிருக்கிறேன், குடுகாரம் மாதிரி முடி வளர்த்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கின்றோம்? முடி எப்படி வச்ச பரவாயில்லைன்னு சொல்றோமா? இல்லையே, குடுகாரம் மாதிரி முடி வச்சுக்கிற, குடிகாரம் மாதிரி முடிய வெட்டிக்கிறான்னு சொல்றோமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸா, ஒரு முடி ஒரு பகுதியை வலித்து ஒரு பகுதியில் முடி வைப்பதை ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். இப்படியான நாட்களை போதை வஸ்துக்கள் கெட்ட பழக்கங்கள் தானாக வந்து தொத்திக்கொள்ளும். நிறைய பேரை தொத்திக்கொள்கிறது. ஒரு சகோதரர் சொன்னாரு, அவர் மகன் வந்து சொன்னா, பாப்பா என்ற வந்து கேட்டாங்க, பகுதியை சொல்ல விரும்பல, என்னுடைய ஏரியாவுக்குள்ள தான். ஒரு ஸ்டேஷன் இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு குடு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு 8 தாள்காக சொன்னாங்க. 8 மான் 80,000 என் 1,60,000 கிட்டத்தட்ட ருபீஸ். அந்த ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன் கொண்டு வந்து கொடுக்குற மாட்டாங்க. இங்க கொடுக்குறாள், அங்க ஆளிக்கிற எடுக்கிறது. 8 தாள் எவ்வளவு நேரம் போகுது? அரை மணி நேரம் கூடினா 8 தாள் சம்பாதிக்கிறது. அந்த குடி ஏதோ காரணம் எங்கள்கிட்ட முதல்ல முடியும் தான் ஒரு ஆனந்த சகோதரர் வாப்பட்ட சொல்லி அழிக்கிறவர் செய்யல. வாப்பட்ட போய் சொன்னார், வாப்ப சொல்லிடுறாரு, ஏன் செய்யுது தானே, இவ்வளவு காசு கிடைக்குது, இல்ல ஹராம் இல்லாதே ஈக்கிற ஸ்டைல பாரு, உன்னை முடிய பிடிக்குது, உன்னை ட்ரெஸ் பிடிக்குது, காதுல தோடு, சில கழுத்துல செயின், முடி ஒரு மாதிரியா வெட்டி கொண்டிருக்கிறான். அப்படி இருக்க போய் தான் கேட்டிக்கிறான். நீ நல்லா இருந்தவனு கேட்பானா? இவர்கிட்ட போய் எதையும் கேட்கலாம், இவன் எதையும் செய்வான், என்ன போய் தான் வந்திருக்கிறான். சகோதர பெரியார்களே, இந்த மாதிரி தன்மையில் ஆரம்ப கட்டங்கள் அழகான இஸ்லாமிய முறை பிரகாரம் வழிகாட்டவில்லை என்றால் இந்த பிள்ளைகளை நாங்கள் திரும்ப திருக்கிறது என்பதை
ரொம்ப கஷ்டமாக. இன்னைக்கு மோட்டிவேஷன் பேசுறோமே, குர்ஆன் ஹதீஸை விட சிறந்த மோட்டிவேஷன் எதுவுமே கிடையாது. குர்ஆன் ஆயத்துக்களை ஹதீஸை விட சிறந்த மோட்டிவேஷன் எதுவுமே இல்லை. அழகான முன்மாதிரியான வாழ்க்கை. இன்னைக்கு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் நோக்கங்கள் என்ன? கவுன்சிலிங் எதுக்காக செய்றோம்? வாழ்க்கை நல்லா அமைய வேண்டும். அதுக்கு தான் இந்த குர்ஆனை இறக்கியிருக்கின்றான். ஹுதல் நாஸ், மக்களுக்கு நேரான பாதை சொல்லப்பட்டிருக்கின்றது. கணவன் எப்படி வாழ வேண்டும் குர்ஆன் சொல்லுது, மனைவி எப்படி வாழ வேண்டும் குர்ஆன் சொல்லுகின்றது, குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் குர்ஆன் சொல்கிறது. ஹதீஸ் அதுக்கு விளக்கமாக வந்திருக்கிறது. குர்ஆன் ஹதீஸை புறக்கணித்து விட்டு எனக்கு பயான் அலர்ஜி, சிலவங்களுக்கு பயான் ப்ரூஃப், அவங்களுக்கு பயான் கேராது. மோட்டிவேஷன் எங்கிருந்து வருது சகோதர குர்ஆன் ஹதீஸ் தான். இதை விட சிறந்த மோட்டிவேஷன் கிடையாது. அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்களை விட அழகான வழிகாட்டல் எங்கேயுமே கிடையாது. இப்ப நான் சொல்றது குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயங்கள். முடியை பாருங்கள், அது தன்னுடைய பிள்ளைக்கு இவ்வாறு முடிவெட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கடுத்த கட்ட ஹதீஸ், யாரோட பழகுறான்னு பாருங்க, எங்க போறான்னு பாருங்க, எந்த நேரத்துல போறான்னு பாருங்க. மக்ரிப் ஆகிட்டா பிள்ளைகள் வீட்டுக்கு வர வேண்டும். அப்படிங்க அது போறானா கிளாஸாக இருக்கணும், அது முக்கியமான ஒரு வேலையாக இருக்க வேண்டும். யாரோட போறான்னு கேள்வி. சில நேரத்துல வாலிப பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு உம்மா வாப்பா அவங்க தாய் தந்தையர் அவங்களோட கேட்கிற கேள்வி, எங்க போனா ஏன் போறா யாரோட போறான்னு சொல்லி உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். ஆனா இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு போடக்கூடிய வேலி அல்ல, உங்களுடைய முன்னேற்றத்துடைய படித்தளங்கள் என்று நினைச்சு கொள்ளுங்க. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பாதாள குழிகளை நீங்க போய் விழாமல் இருப்பதற்காக அவனை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய பிள்ளை மோசமானவங்களை சேரக்கூடாது, மோசமான இடத்தில் போகக்கூடாது என்ற கவலையினால் தான் கேட்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. பிள்ளைகளை கோவப்படுவார்கள் சில நேரம். அவங்கள பாருங்களேன், அந்த படி உம்மா வாப்பா இதெல்லாம் கேட்கிறாங்க இல்லையே, ஏன் உம்மா வாப்பா தான் இதை கேட்கிறாங்கன்னு நினைக்கலாம். அந்த பிள்ளைக்கு அது தெரியாது, இதனுடைய பாதகம் என்னன்னு தெரியாது. சில விஷயங்கள் நாங்கள் வெளிப்படையாக பேசவும் முடியாது. இதை இந்த பிள்ளை விளங்காம சில நேரம் கோவப்படலாம். இதை அழகாக விளங்கப்படுத்துங்க. அவங்களோட உட்கார்ந்து குர்ஆன் ஹதீஸை ஒரு 5-10 நிமிஷத்துக்கு வாசிங்க. இஷாக்கு பிறகு உட்காருங்க, பிள்ளைகளோட உட்கார்ந்து குர்ஆன் ஹதீஸை வாசிங்க. தாலீம் கிதாபா இருக்கலாம், ரியாது சாலிஹீனா இருக்கலாம், புகாரி ஷரீஃபாக கூட இருக்கலாம், தர்ஜுமத்துல் குர்ஆனாக கூட இருக்கலாம். 5-10 நிமிஷம் வாசிங்க. அல்லாஹ் குர்ஆன் இப்படி சொல்றார், ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிக்கிறாங்க. இது மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு வாழ்க்கை மிக இன்பமாக ஆகும் என்று நாங்கள் சொல்லக்கூடிய புத்திமதிகள் இருக்குது. சில நேரத்தில் பிள்ளைகள் கேட்டும் கேட்காத மாதிரி இருப்பாங்க, ஆனா அதெல்லாம் அவங்க உள்ளத்துல பதிஞ்சு கொண்டுதான் இருக்கு. இது இப்ப நேற்றல்ல, தாயிட வயிற்றில் அந்த குழந்தை உருவான நேரத்திலிருந்தே அந்த குழந்தை 4 மாதத்துக்கு பிறகு கேட்க தொடங்குது. உம்மா என்னவெல்லாம் கேட்கிறாவோ, உம்மா என்னவெல்லாம் பேசுறாவோ அதையெல்லாம் அந்த குழந்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்கு. இதனுடைய எஃபெக்ஷன் அந்த குழந்தை பிறந்ததிலிருந்தே தொடங்கிவிடும். அதனால தாய் கற்பத்தில் குழந்தை இருக்கும் பொழுதே குர்ஆனை கேட்கணும், குர்ஆன் ஓதணும், நல்ல விஷயங்களை பேசணும் என்று சொல்லி பெரியோர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நல்ல சந்ததி உருவாக்க வேண்டும் என்று சொன்னாங்க. என்ன சகோதரனே, எங்களுடைய பிள்ளைகள் யாரோட சேர்றாங்க, யாரோட பழகுறாங்க என்று பார்க்க வேண்டும். நல்ல நண்பர்களோட பழகுறாங்களா, கெட்டவங்களோட பழகுறாங்களான்னு பார்க்க வேண்டும். அடுத்ததாக இன்னைக்கு பாரிய அளவுல இன்னைக்கு இளைஞர்கள், மாடர்ன் யூத் அடிக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ், நவீன இளைஞர்கள் போதை பழக்கமும் இன்னைக்கு சர்வசாதாரண. வாலிபர்கள் அவங்க 2 பக்கமும் வளைக்கப்பட தகுதி இருக்கிறது, அப்படியாக படைக்கப்பட்டவர். அதனால நல்ல வழிகளும் பிறழுவாங்க, கெட்ட வழிகளும் பக்கம் லேசா போயிடுவாங்க. இதனால இன்னைக்கு யூத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நுஸ்ஸிர்து பிஷ்ஷபாப், வாலிபர்களுடைய கூட்டணி உதவி செய்யப்பட்டது. வாலிபருடைய திசை நல்லவர்கள் திரும்பினா அவங்க வயோதிகர்கள் செய்யாத சாதனைகளை இந்த வாலிபர்கள் செய்வார்கள். இதே நேரத்தில் வாலிபர்கள் கெட்டு போனால் அந்த சமுதாயமே அதல பாதாளத்தில் போய் விழுந்துவிடும். அந்த நாடு அபாயத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கும். முதல்ல வாலிபர்களை தான் இன்னைக்கு டார்கெட் பண்ணுகின்றார்கள். ஒரு இயக்கத்துக்கு மாற்றுவதாக இருந்தாலும், மதம் மாற்றுவதாக இருந்தாலும், ஒரு கெட்ட பழக்கத்தை தூண்டுவதாக இருந்தாலும், மோசமான சூழலை உருவாக்குவதாக இருந்தாலும், போதை வஸ்து போன்ற பாவினைகளை கொண்டு இன்னைக்கு பிள்ளைகளை, என்னுடைய வாலிபர்களை வழிகெடுக்க முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதனால எங்களுடைய பிள்ளைகள் போதை வஸ்துக்கள் அடிமையாகாமல் இருப்பதற்காக வேண்டி நாங்கள் எல்லா நேரத்திலையும் பெற்றோருடைய மிகப்பெரிய பாரிய பொறுப்பு கண்காணிக்க வேண்டும். இன்னைக்கு பாடசாலைகளுக்கு வெளியே பெட்டி கடைகள் வச்சு கொண்டிருக்கிறாங்க.
ஐஸ் விற்கிறாங்க, வேற மாதிரி மிட்டாய்கள் விற்கிறாங்க, டொஃபிட் விற்கிறாங்க, சாக்லேட் விற்கிறாங்க. இதுகளுக்குள்ள போதை வஸ்துக்கள் கலக்கப்படுகிறது. எடிக்ஷன் சொன்னா என்ன? ட்ரக் எடிக்ஷன் சொல்றோமே, போதை வஸ்து பழக்கத்துக்கு ஆளாகிட்டான் விட முடியாதுன்னு சொல்றானே, அது எப்படி ஆகிறது? அது சில மருந்துகள் இருக்குது, அதை பாதிக்க தொடங்கினால் விட முடியாத நிலைமைக்கு மாறுகிறான். பெஸ்ட்டுக்கு சும்மா ஃப்ரீயா கொடுப்பாங்க, ஃப்ரீயா கொடுத்த உடனே அதோட இன்பம் அது அவனை பழக்கிறது. இது இல்லாமல் வாழ முடியாது, அது அவனை வேற வேற கட்டங்களை கொண்டு போகுது. அதனால் அவன் தன்னை அதை தேடி கொண்டு போறான், அந்த போதை வஸ்துக்களின் பக்கம் தன்னை ஈடுபடுத்துகிறான். அது அவனுக்கு இல்லாமல் அவனால் வாழ முடியாது. அவனுடைய உடம்புல நடுக்கங்கள் ஏற்படுகிறது, வித்தியாசங்கள் ஏற்படுகிறது, அதை தேடி போகின்றான். அடுத்த ஸ்லைட்ல இன்றைக்கு மது பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் நிறைய இருக்குது. இதில் ஒரு சில விஷயங்கள் தான். அந்த பிள்ளைகள் மது பழக்கத்துக்கு உள்ளாகிட்டாங்க, போதை வஸ்து பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, அதை தாண்டின 20s பிறகு 30s 40s எல்லாத்துலையும் சேர்ந்தது. ஆனால் கூடுதலானவங்க யங்ஸ்டர்ஸ். அதனால தான் இன்னைக்கு சொல்றேன், அவங்க இந்த போதை வஸ்துக்கு பாதிக்கப்பட்டவங்க ஒரு மாதிரி தனிமையை விரும்புவாங்க, சோசியல் இதுகளை வெறுப்பாங்க. வீடுகளுக்கு கூட்டிட்டு போக ஃப்ரெண்ட்ஸுடைய வீடுகளுக்கு, சொந்தக்கார வீடுகளுக்கு வர மாட்டாங்க. நான் தனியிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மக்களோட சேர்றது, பள்ளிக்கு வர்றது, மற்ற இடங்கள் இதெல்லாம் வெறுக்க தொடங்குவாங்க. அதே மாதிரி இந்த நேரம் ஏழ்மை, பொக்கெட்ல ஒன்றுமே இல்லை. போதை வஸ்து கடுமையானவர்கள் இருக்கக்கூடியதெல்லாம் விற்க தொடங்கிடுவாங்க. கையில பொக்கெட் பண்ணி கொடுத்திருந்தோம். போதை வஸ்துகள் ஆரம்ப கட்டத்துல போதை வஸ்துகள் என்ன செய்வாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஃப்ரீயா கொடுத்த உடனே அதுக்கு அவங்க பழக்கம் வாங்கினால் இப்ப அவங்க காசு கொடுத்துதான் வாங்கி ஆகணும், வரும்போது காசு கொடுக்க விரும்புவாங்க. அப்படித்தான் இன்னைக்கு மக்களை அடிமைப்படுத்துகின்றார்கள். காசு கொடுக்க தொடங்கின கொடுத்து காசு இல்ல, இப்ப என்ன செய்வார், வீட்டுல களவாண்டுவார், வாப்பட பொக்கெட்ல பேசி காசை களவாண்டுவார், உம்மட நகைகள் காண போகும். எத்தனை பேர் இந்த மாதிரி பழக்கத்துக்கு உள்ளாகி பெரும் திருடர்களாக மாறி இருக்கிறாங்க. வீட்டுக்கு கூடிய பொருள்களை களவாண்டுவாங்க. அந்த களவாளோட நிற்காது, கனவை யாரை தடுக்க வந்தா அவங்களுக்கு கோவப்படுவாங்க. அந்த கோபத்தினால சில நேரத்தில் கொலையும் செய்வார்கள். இன்னைக்கு 80 வயசு பொம்பளை கொலை செஞ்ச சம்பவங்கள் நாட்டில் நடந்திருக்குது. குழந்தையை தூக்கி ஜன்னலால தூக்கி கீழே வீசின சம்பவம் நாட்டில் நடந்திருக்குது. வீட்டுல நகைகள் களவாடப்பட்டது பிடிபட்ட நேரத்தில் அதுக்கு எதிராக அந்த பிடிச்சவனுக்கு எதிராக அந்த பிள்ளைகள் மாறின சரித்திரம் இருக்குது. அதே மாதிரி நோய்கள் சரியா கிடைக்கும், விதவிதமா நோய்கள் வரும். அதே மாதிரி அதுக்கு பிறகு கைது செய்யப்படுவாங்க, ஜெயிலில் போடப்படுறாங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்கால 2022 மட்டும் கிட்டத்தட்ட 5000 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயில்கள் அடைக்கப்பட்டாங்க. அதில் நிறைய பட்டதாரிகள் இருக்கிறாங்க. பட்டதாரிகள்னா டாக்டர் ஆக வேண்டியவர்கள், இன்ஜினியர் ஆக வேண்டியவர்கள். இன்னைக்கு யூனிவர்சிட்டி ரொம்ப டேஞ்சரான இடம். பள்ளிக்கூட மாணவர்கள் அன்றாடம் வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அங்க போர்ட் ஆகுவாங்க. போர்டிங்ல தான் நிறைய கலாச்சாரம் இன்னைக்கு இந்தியாவில், ஸ்ரீலங்காவில் நிறைய நடந்து கொண்டிருக்கு. எதிர்காலத்தில் சமூக தலைவர்களாக வேண்டியவர்கள், எதிர்காலத்தில் டாக்டர், இன்ஜினியராக, BA MA ஆக வேண்டியவர்கள், லோயர் ஆக வேண்டியவர்கள். இன்னைக்கு சிலவங்க அங்கோட வைத்தியசாலையில மனநிலை பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நடிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க நியூஸ்ல வந்த விஷயங்கள். இன்னைக்கு இந்தியாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 168 பாடசாலைகளுடைய 3000 பிள்ளைகளை சேவை பண்ணினாங்க. அதில் 9% பிள்ளைகள் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். 9% 270 பேர், 3000 பேர். சாதாரண எண்ணிக்கை கிடையாது சகோதரர்களே. ஒரு ஊர்ல ஒரு ஒத்தன் இருந்தால் போதும் அந்த ஊரை நாசமாக்குறதுக்கு. ஒரு வீட்டில் ஒத்தன் இருந்தால் போதும் அந்த வீடு நடு அந்த குடும்பமே நாசமாகிறதுக்கு. அப்படியான மோசமான பழக்கம் தான் போதை வஸ்து பாவனை. இதுல இந்த பிள்ளைகள் அடிமையாகின்றார்கள். ஏன் இந்த பிள்ளைகள் போதை வஸ்துக்கு அடிமையாகின்றார்கள்? என்ன காரணம்? பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒன்று பியர் பிரஷர். பியர் பிரஷர்னா எங்களோட சூழலுடைய சூழல், நட்பு வட்டாரம்.
அல்லது சமூகத்துடைய வலியுறுத்தல் அல்லது அவங்களால ஏற்படக்கூடிய தாக்கம், இதனால போதை வசதி பக்கம் போறாங்க. பழகிறவங்க பழக்கி விடுறாங்க. ஒருத்தன் அடிமையாகிட்ட எல்லாத்தையும் அடிமையா இருக்கிறான். ஏன்? அவனுக்கு அதை வித்தாத்தான் காசு வரும், காசு வந்ததான் வாங்கி சாப்பிடலாம். அவன் 4 பேருக்கு விற்பான், அவன் 4 பேருக்கு விற்பான். இந்த மாதிரி பிரஷர்கள், இதே மாதிரி காசு வருது, இதனால் இன்பம் கிடைக்கிறது போன்ற எண்ணங்கள், இதே மாதிரி போராக இருக்கிறதை, அவங்க ஒதுக்கப்படுறதை, சமுதாயத்தில் சில நேரத்தில் சில காரணங்களால் ஒதுக்கப்பட்டால் இவங்க நிவாரணம் தேடி போறதை போதை வசதி பக்கம் போவாங்க. இதனால அவனுக்கு நிம்மதி கிடைக்கிற மாதிரி தெரியும், இதனால வானத்தில் பறக்கிற மாதிரி தெரியும், இதனால ஒரு எமோஷனல் நிறைய வித்தியாசம், உணர்வுபூர்வமான மாற்றங்கள் அவனுக்கு விளங்கும். இதே மாதிரி எமோஷனல் பெயின் சில நேரத்தில் உம்மா வாப்பா அவர் புறக்கணிக்கிறது, நண்பர்கள் புறக்கணிக்கிறது, சமுதாயம் சில விஷயம் அதாவது கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிக்காம இருக்கிறது. உதாரணமா மகன் சொல்ல, வாப்பா எனக்கு வாரக்கிழமை என்னோட ஃபங்க்ஷன் இருக்குது, நான் நிறைய நல்ல மார்க் எடுத்ததுக்காக வேண்டி என்னை கௌரவிக்கிறாங்க வாங்க. வாப்பா சொல்றாரு, நான் பிஸி, எனக்கு டைம் இல்லை, என் பிசினஸ் யாரும் பார்க்கறது, நீ போ உம்மா கூட்டிட்டு போ. உம்மா கேட்டா உம்மாங்கால பிஸி, உம்மா சொல்றா இல்ல எனக்கு டைம் இல்லை வாங்க நீ போ. கடைசி நடக்குது, மற்ற பிள்ளைகள் உம்மா அப்பா வந்துக்கிறாங்க, இவங்க உம்மா அப்பா வரல. இப்ப இவனுக்கு ஒரு கவலை உள்ளத்தில் ஏற்படும். ஸ்போர்ட் மீட் நடக்குது, ஸ்கூலுடைய ஃபங்க்ஷன் நடக்குது, பெற்றோர் அழைக்கப்படுறாங்க, வர டைம் இல்லை. இந்த பிள்ளைகள் ஒரு எமோஷனல் பெயின் ஏற்படுது. என்ன ஏன் உமா அப்பா கவனிக்கிறாங்க இல்லை, எனக்கு டைம் தராங்க, எப்ப பார்த்தாலும் உமா மொபைல் பிஸி, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் மாறி மாறி போட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் தவறாம. பிள்ளைகளுக்கு பம்பஸை மாற்ற டைம் இல்லை, ஸ்டேட்டஸ் மாற்ற டைம் இருக்கு, பிள்ளையோட பம்பஸ் மாற்ற டைம் இல்லை. அந்த புள்ள மூத்திரம் மேய்ஞ்சி மலம் கழிச்சு சோஃபால உட்காந்து சோஃபால கலர் வைட்டா வைனார். இப்ப அது என்னவோ ஒரு உலக படம் போட்ட மாதிரி கலரே மாறி எத்தனை நடந்த சகோதரனை பிள்ளைகளை கவனிக்க டைம் இல்லை. இந்த பிள்ளைகள் தான் போதை வசதிக்கு நாளை அடிமையாக வருவார்கள். இவர்களுக்கு சின்ன ஒரு தூண்டுதல் வந்தால் அவர் அங்கே போயிடுவார், அதன் பக்கம் ஈர்க்கப்படுகிறார். இது அல்லாத நிறைய காரணங்கள் இன்னைக்கு பிள்ளைகள் போதை வசதி பக்கம் மாறுவதற்கு காரணமாக அமையும். அடுத்த ஸ்லைட்ல இப்ப இதெல்லாம் ஸ்டூடெண்ட் ட்ரக் அண்ட் ஆல்கஹாலிக் யூஸ் அவேர்னஸ் சம்பந்தமா உள்ள விஷயங்கள். இதில் நான் ஒவ்வொன்றா சொல்றேன். ஆரம்பத்தில் இருந்து வந்துச்சு, அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கடைசியாக நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி அடுத்த ஸ்லைட்ல வந்து ஆல்கஹால். இன்னைக்கு போதை வஸ்துக்கள் மதுபானங்கள் இன்னைக்கு நிறைய வகைகள் இருக்குது. அடுத்த ஸ்லைட். ஆல்கஹால் இருக்குது. பொதுவான மதுபானங்கள் வரும்பொழுது ஆல்கஹால் வரும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆல்கஹால் நாங்கள் பாவிக்கக்கூடியவை குடிக்கக்கூடியவை எதுவாகவும் இருக்கலாம். ஹதீஸ்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போதையான கற்கள் ஒவ்வொன்றும் அது குடிக்கிறதாக இருக்கலாம், ட்ரிங்க்ஸ் லிக்கர் திரவமாக இருக்கலாம், அல்லது பவுடராக இருக்கலாம், அல்லது டேப்லெட்ஸ்களாக கூட இருக்கலாம், அல்லது இப்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஐஸ் மேட் ஐஸ்ன்னு சொல்றாங்களே அந்த அது எப்படின்னு நான் பின்னால சொல்றேன். அப்ப அதுவாக இருக்கலாம். சிலருக்கு ஸ்டிக்கர்ஸ் வரது போதை தரக்கூடியது. அதை அப்படியே கலட்டி உடம்புல சில பகுதியில் ஒட்டினா வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். அவருடைய உடம்புல ஒரு வித்தியாசங்கள், உணர்வுபூர்வமான நிறைய வித்தியாசங்கள் வரும். எப்படி ஏனைய போதை வஸ்துக்களால் அவருடைய உடம்புல மாற்றங்கள் தெரிகிறதோ அதே போன்று அந்த ஸ்டிக்கர் மூலமாக மாற்றங்கள் தெரியும். நீங்க யோசிப்பீங்க, ஸ்டிக்கர் மூலமா இன்றைக்கு ஆஸ்மா நோய்க்கிறவங்களுக்கு, மூச்சு திணறல் உள்ள பிள்ளைகளுக்கு சின்ன ஒரு ஸ்டிக்கர் ஒன்று தருவாங்க. அதை முதல்ல ஒட்டினா அந்த நோய் இல்லாமல் ஆகும். பிறகு 2-3 நாள் கிழமைக்கு ஒருக்க தருவாங்க, அந்த ஆஸ்மாவே இல்லாமல் ஆகும். இதே மாதிரி இன்னைக்கு பெயினுக்காக நாங்கள் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறோம், சிப்புகள், அதெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் தான். உடம்புல ஒட்டினா அதனுடைய தாக்கம் முழுக்க போகும். இதே மாதிரி போதை தரக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் இன்றைக்கு இருக்கு. நான் என்னென்ன சொல்ல நிறைய பேருக்கு வழிகாட்டலாக ஆகிறேன். ஏன்னா நிறைய பொருட்கள்
இன்னைக்கு போதை தரக்கூடிய வஸ்துக்கள் இன்னைக்கு நாட்டில் உலகத்திலையும் பரவி நாடுகள் அந்தந்த நாடுகளை சீரழிச்சு கொண்டிருக்கிறது. அந்த நாட்டில் தேச துரோக செயல்கள், கற்பழிப்புகள் எல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது. இந்த போதை வஸ்து மூலமாக மனிதன் மிருகமாக மாறுகிறான். அவனுக்கே அவன் என்ன செய்வதே தெரியாது. அது சாராயமாக இருக்கலாம், அல்லது வரக்கூடிய வேற வேற மரிவானா, அதே மாதிரி ஹெரோயின், கொக்கைன், மேக்ஸ், எக்டசி, எல்எஸ்டி, அதே மாதிரி ஷ்ரூம்ஸ், அடரால், இதே மாதிரி நிறைய இருக்குது. இதுகளாக கொண்டிருக்கலாம். இவையெல்லாம் இன்றைக்கு மனிதனை மிருகமாக மாற்றக்கூடியது. மிருகம்தான் அவனுக்கு எப்படி மிருகத்துக்கு தாயும் மகளும் வித்தியாசம் தெரியாதோ, மனைவியும் சகோதரி வித்தியாசம் தெரியாதோ, ஹராம் ஹலால் தெரியாதோ, அதே மாதிரி தான் அவன் பெண்களுடைய விஷயத்தில் நடந்து கொள்வான். நிறைய கல்லூரி மாணவிகள், சின்ன சின்ன பிள்ளைகள், 6, 7, 8 வயசு பிள்ளைகள் கூட கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கு. முஸ்லிம்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு போதை வஸ்துக்கு அடிமையாக்குவதற்காக வேண்டி இன்னைக்கு முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகள் டார்கெட் பண்ணப்படுது. நிறைய முஸ்லிம் ஊர்கள், இன்னைக்கு நான் ஊர் பேர் சொல்ல விரும்பல, சில ஊர்கள்ல போதை வஸ்து தடுப்புக்காக வேண்டி ஈடுபடக்கூடிய சகோதரர்கள், அந்த அவங்க சொல்றாங்க ஒரு ஊர்ல 13% போதை வஸ்துக்கு மக்கள் அடிமையாகிறார். சில ஃபேமிலி ஃபுல்லா உம்மா பாப்பா மகன் மகள் எல்லாரும் போதை வஸ்துக்கு அடிமை. இப்படி எத்தனையோ ஊர்கள், நல்ல நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஊர்களாக இருந்த ஊர்கள் இன்னைக்கு போதை வஸ்துக்கு அடிமைகளாக ஆகிக்கொண்டிருக்கிறாங்க. என்ன சகோதரர்களே, இந்த இந்த தன்மை இருக்கிறது. மனிதன் மிருகமாக மாறுறது என்பது இதன் மூலமாக கொலையும் செய்யறாங்க, மேலிருந்து தூக்கி பிள்ளையை வீசுறாங்க, சின்ன ரோட்ல போற பிள்ளையை கடத்தி கொண்டு போய் கற்பழிக்கிறாங்க, கொலையும் செய்யறாங்க. இது மாதிரி எத்தனை விஷயங்கள் எல்லாம் நடக்குதோ இதெல்லாம் ஹதீஸ்ல வந்த விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வையாக்கும் உம்மல் கபாய், அனைத்து கெட்டதின் தாயை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். அதான் சாராயம், மதுபானம், குடிபோதை, ட்ரக்ஸ், இவை எல்லா பாவத்துக்கும் தாய். இது வந்துட்டா போதும் அந்த குடும்பமே நாசமாயிடும். அவனும் நாசமாகுவான், குடும்பத்தை நாசமாக்குவான், சமுதாயத்தை நாசமாக்குவான். இன்றைக்கு இதை பரவலாக இன்றைக்கு நாடுகளுக்கு வெளிநாடுகளிலிருந்து வருது, உள்நாடுகளில் தயாரிக்கப்படுது. அதிகமான போதை வஸ்துக்கள் ஹேபுகள், தாவரங்கள், இலைகள், வைன் இருக்குது, திராட்சை பழத்திலிருந்து தயாரிக்கப்படுது, கிராப்ஸ்ல இருந்து. இன்னைக்கு எங்க நாட்டில் அதே மாதிரி இந்தியாவிலாம் ஹலால் சர்டிபிகேஷன், ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஹலால் லோகோ இன்னைக்கு அனுமதிக்கப்படலை. அதனால என்ன செய்யறாங்க, அதிகமான கம்பெனிஸ் அந்த கிரீன் கலர் மார்க்கை யூஸ் பண்றாங்க. கிரீன் டொட் வரும். இதை பார்த்து நினைக்கிறாங்க கிரீன் கலர் புள்ளி அந்த டொட் இருந்தா அது ஹலால், 100% வெஜிடேரியன், வேகன். உண்மையில 100% வேகன் தான், உண்மையில 100% வெஜிடேரியன் தான். ஆனா 100% வெஜிடேரியன் அல்ல 100% வேகன் சொல்றதுதான் ஹலால் கிடையாது. ஏன்? எல்லா மதுபானங்கள் அதிகமானவைகள் இது வெஜிடேரியன் தான். திராட்சை பழத்திலிருந்து மதுபானம் தயாரிக்கப்படுது, ஈச்சம்பழத்திலிருந்து தயாரிக்கப்படுது, எப்பலிருந்து தயாரிக்கப்படுது. இதே மாதிரி இன்றைக்கு இலைகள் இருக்குது, கஞ்சா, அபீன், இதெல்லாம் இலைகள் தான். புகையிலை, டொபாக்கோ, புகையிலை, இது போதை வஸ்து தரக்கூடிய பொருள். நிறைய பொருள்கள் இன்றைக்கு இலைகளில் தயாரிக்கப்படுது. அப்ப சில பொருள்கள்ல கிரீன் கலர் டொட் இருந்தாலும் அதுல ஆல்கஹால் சம்பந்தப்பட்டது, அது இருக்குதா இல்லைன்னு செக் பண்ணிக்கொள்ளணும். எல்லாரும் சொல்லக்கூடிய வேகன் எல்லாத்திலும் ஆல்கஹாலிக் அல்ல, ஆல்கஹால் உள்ளதும் இருக்குது. ஆனால் சகோதரர்களே, இன்னைக்கு இந்த மாதிரி காரணங்கள், கல்லூரி மாணவர்கள் படிக்கப்படுறது, இதே மாதிரி எத்தனையோ கொலைகள், கொள்ளைகள், எல்லாத்துக்கும் காரணம் என்ன? மெயின் காரணம் இந்த அடிக்ஷன் தான். போதை, சாராயத்துக்கு அடிமையானது, இது அவர்களை பாவங்களின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறது. இதிலிருந்து சமுதாயத்தை நாங்கள் காக்க வேண்டும். இப்ப நான் ஹதீஸ்கள் சொல்ல வந்தேன், டைம் போதாதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு முக்கியமான ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுபானம் சம்பந்தமாக, போதை வஸ்து சம்பந்தமாக 10 பேரை சாபமிட்டார்கள். லானல்லாஹ், அல்லாஹ் லான செஞ்சாங்க ஹதீஸ் வருது. லான ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சாபமிட்டார்கள் என்று வந்திருக்கிறது. முதலாவது கம்ரு, போதை வஸ்துவை
போதை தரக்கூடிய பொருளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபம் என்றிருக்கின்றார்கள். அதை மீது லானத் அனுப்பியிருக்கின்றார்கள். அடுத்தது வஷாரிபஹா, அதை குடிக்கக்கூடியவர்கள், சாராயத்தை போதை வஸ்து அருந்தக்கூடியவர்கள். இன்னைக்கு சில பெண்கள் கூட எனக்கும் கால் பண்ணிக்கிறாங்க, அஜ்மாவுக்கும் மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க. கணவன்மார் நைட்ல சேர்ந்து குடிக்கிறானுங்க, குடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்து மனைவி அடிக்கின்றார்கள். எங்கடையே நடக்குது. குடிச்சு போட்டானுங்க, அவனுக்கு என்னென்ன விளங்காம மனைவி அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, பிள்ளைகள் இதை பார்க்கிறாங்க, எமோஷனலாக அவங்க தாக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் லேசான பாவம் கிடையாது சகோதரர்கள். இது போதை வசதியை காரணம். குடிச்சவனுக்கு அவனுக்கு என்ன செய்யணும் தெரியாது. அதை குடிப்பார்கள். வசாக்கியாக ஒபாயாக. இப்ப ரெஸ்டாரண்ட்ல போதை வசதி விற்பாங்க, அவரை குடிக்கிறதில்ல, அவரை செய்வாரு சாக்கியாக, அந்த வெயிட்டர் வேலை செய்யறாரு, கொண்டு போய் ஊற்றி கொடுக்குற மட்டும்தான். அந்த காசு அவர் சொல்றாரு, ஓனர் நாங்க அதை வித்தான அந்த காசு நாங்க இன்வெஸ்ட் பண்ணல, சதக்கா செஞ்சிடறோம். செய்யறது ஹராம் சதக்கா. இவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய லானத் இருக்குது, அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. அது ஊற்றி கொடுக்கிறவன், இதே மாதிரி விற்கிறவங்க, முபதாக வாங்குறவங்க, அதே மாதிரி ஆசிரஹா அதை செய்யற ஃபேக்டரி ஓனர்ஸ், முக்தசிரஹா அதை செய்யற வேக்கஸ்மார் எம்ப்ளாயிஸ், ஆல்கஹால் பெவரேஜஸ்ல எம்ப்ளாய் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி ஹாமிலஹா டிரான்ஸ்போர்ட் செய்யறவங்க, லொரியில ஏற்றி கொண்டு போறான் சகாவா, அது வேறொரு கம்பெனி சாராய போட்டில் ஏற்றி கொண்டு போறான். இவனுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கின்றது. டிரான்ஸ்போர்ட் மஹ்மூலத்திலே வேர்ஹவுஸ் ஓனர்ஸ், வேர்ஹவுஸ்ல கொண்டு போய் வைக்கப்படுது, இவரை சுமந்து கொண்டு அங்க போய் வைக்கிறாங்க. அவங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சாபம் பெற்றிருக்கிறார்கள். வஆக்கில ஃபமனிஹா, அதனுடைய வித்து கிடைக்கக்கூடிய வருமானத்திலிருந்து சாப்பிடக்கூடியவங்க, அது மனைவி மக்கள் என்ன செய்யறாங்க, சாராய பிசினஸ் இதெல்லாம் சம்பந்தப்பட்டாங்களோ. அவர் ஜப்பான்ல சம்பாதிக்கிறாரு, ஸ்ரீலங்காக்கு அனுப்புறாரு, அங்கிருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய சாபத்தை அடைகின்றார்கள். இவர் வேலை செய்யறது சாராயத்தோடு சம்பந்தப்பட்டு. இன்னைக்கு ஜூஸ் கம்பெனியில் வேலை செய்யணுமான்னு கேட்குறாங்க. அது ஜூஸ் கம்பெனி பேர் தான், அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக் கம்பெனி. அங்கே என்ன பொருள் நீங்கள் சுமந்து வைக்கிறீங்களோ, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ, அது செய்கிற பொருளை பொருள் அல்கஹாலை தூக்கி வச்சு கொண்டிருக்கிறீங்க, இதுவும் கூடாதான். அப்போ நிர்பந்தம் வேற வேலை செய்ய வழி இல்லாட்டி அப்படி செஞ்சீங்கன்னா அந்த நேரத்துடைய செலவே சதக்கா செஞ்சீங்கன்னு சொல்றோம். ஏன்னா அந்த லானத்துக்குள்ளாகிடக்கூடாது, அல்லாத சாபத்துக்குள்ளாகக்கூடாது. இதே மாதிரி ஹதீஸ் நிறைய வந்திருக்கு, நேரம் போகாது. அதே மாதிரி ஒரு சஹாபி ஒருத்தர் வந்தார், யமன்ல இருந்து, ஜெய்ஷான் என்று சொல்லிக்கூட இடத்துல இருந்து. அவர் வந்த நேரத்தில் அவர் சொன்னார், எங்களோட ஊரில் முருசுன்னு நினைக்கிறேன், ஒரு பானம் ஒரு ட்ரிங்க்கும் நாங்கள் குடிக்கிறோம். அது எதிலிருந்து செய்கிறாங்க, கோதுமைன்னு சொன்னாங்க. அவர் முஸ்கிருந்தாரி, அது போதை உண்டாக்கக்கூடியதான்னு கேட்டாங்க. ஒரு கேள்வி தான், அது என்ன பேர் வச்சிருக்கிறீங்க நீங்க? சாராயத்துக்கு தேர்ந்து பேர் வச்சாலும், சொர்க்கத்துக்கு பானண்டு பேர் வச்சாலும் அது ஹராம் தான், போதை தரக்கூடிய பொருளாக இருந்தால். முஸ்கிருந்தாரி, அது போதை உண்டாக்கக்கூடியதான்னு கேட்டாங்க. நான் சொன்னார் அப்படின்னா குல்லு முஸ்கிரின் ஹராம், கலீலுஹு வ கஸீருஹு, கொஞ்சமோ கூடவோ போதை தரக்கூடிய பொருள்கள் கொஞ்சமோ கூடவோ ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சகோதர பிரியாளர்களே, நேரம் உண்மையே சுருக்கமாக இருக்குது, என்னோட தலைப்பில் நிறைய இருக்குது. இப்போ இதுக்கு பிறகு நான் சுத்தமாக சில விஷயங்கள் சொல்லிட்டு போகிறேன். இதுக்கு பிறகு வரக்கூடிய ஸ்லைடுகள் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன பேர்கள் இருக்குது. போதை வஸ்துக்கள், ஆல்கஹால் இருந்து குடிச்சு, இதே மாதிரி மெட்டு வரை, இதனால் ஏற்படக்கூடிய ஆல்கஹாலுடைய பாதிப்புகள் அவர்களுக்கு பாருங்க, பேச்சு தடுமாற்றம் ஏற்படும். ஆல்கஹாலுடைய வாசம் அவருக்கே கஷ்டமாக்கி மற்றவர்கள் துன்புறுத்தும். இதே மாதிரி தடுமாற்றங்கள் இருக்கும், சத்தமாக பேசுவாங்க, இது மாதிரி நடுக்கங்கள் இருக்கும், வித்தியாசமான அக்ரெசிவ் டைப்புகள் இருக்கும், வேகம் இருக்கும், ஹேங் ஓவர் அவர் பெருசாக தொங்குற மாதிரி அவர் உணர்வுகள், இதே மாதிரி சென்சிட்டிவ் லைட்டாக இருக்கும், உணர்வுகள் குறைச்சலாக இருக்கும், கஷ்டங்கள் வலிகள் உணர்வு குறைவாக இருக்கும். இதை மாதிரி நிலைமைகள், இதே மாதிரி சாராயத்தால் பாய்சனிங் ஏற்பட்டு சாகக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இத்தனை பேர் செத்தாங்கன்னு நியூஸை நாங்கள் இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவில் படிச்சிருக்கிறோம். இது மாதிரி நிறைய பாதிப்புகள். இது மாதிரி மரிவானா, இது மரிவானான்னு சொல்லுவாங்க, மரிவானான்னு சொல்லுவாங்க. இதனுடைய இதை ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி நினைக்கும். இதே மாதிரி கொமனாக எல்லாரும் இதை பாவிக்கிறாங்க, இலைகளில் தயாரிக்கிறாங்க. இதனுடைய பாதிப்புலையும் சொன்ன மாதிரி பசி உணர்வை அதிகரிக்கும். இதே மாதிரி நெஞ்சில்
எங்களை நுரையீரல்ல எரிச்சல் வலிகள் ஏற்படுறது, கண்கள் அப்படியே ரத்தம் குறைந்த மாதிரி மாறுறது, மூடு அடிக்கடி மாறிக்கொண்டே பற்றி பேசப்பட்டது. இது பொதுவா அதிகமான போதை வஸ்துக்கள் இருக்கக்கூடிய ஒன்று. அவனுக்கே தெரியாது நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், கொஞ்சம் முன்னாடி இந்த நிலைமைக்கு இருக்காது. ஆல்கஹாலுக்கு எடிக்ஷன் ஆனவங்களுக்கு அவங்களோட முடிவுகளை எடுக்கிறவங்களுக்கு தெரியாது, திடீர்னு மாறுவாங்க. இதே மாதிரி ஸ்லோ கோஆர்டினேஷன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க, டக்குன்னு அதுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் பின்வாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி ஹெரோயின்லையும் இந்த தோல்ற புண்கள் வாழறது, அலர்ஜிக் மாதிரி வாழறது, இதே மாதிரி மூச்சு ஃபாஸ்டாக மூச்சு எடுப்பாங்க. இதே மாதிரி கூப்பிட்டா வாழ தோல்ற அந்த கலர்கள் மாறதுக்கு, இது மாதிரி நிறைய இதிலே நோய்கள் இருக்குது. இதில் நிறைய பாதிப்புகள் இருக்குது. எமோஷனல் டைம் ஃபாஸ்ட் ஆக்டிங்காக இருப்பாங்க. இதை குடித்தவங்க வளமை விட கூடுதலாக வேகமாக இருப்பாங்க. சில ஸ்போர்ட்ஸ்மேன்கள் ஹெரோயின் பாவிச்சுட்டு ஒலிம்பிக்கில் கூட கலந்து கொண்டு ஊக்கமாக என்ற பேரில் அதில் நல்லா ஓடி மெடல் வாங்கி அது கேன்சல் பண்ணப்பட்ட சரித்திரமும் இருக்குது. மிக ரொம்ப வேகமாக இருப்பாங்க, செயல்களை ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. இதே மாதிரி ஹெரோயினுக்கு பின்னாடி எக்டசி, இதுவும் ஒரு வகையான ஆல்கஹால். இது பொதுவாக டான்ஸ் பார்ட்டிகளில் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்கஹாலில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. எம்பத்தி, அந்த உணர்வுகள் மிகைக்கக்கூடிய தன்மை உண்டாக்கும். இவங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கவே, பாடி டெம்பரேச்சர் அதிகரிக்கும், பார்வைகள் கொஞ்சம் மங்கலாக இருக்கும், பல்களில் கூட கரைப்படுத்த நிலைமைகள், இதே மாதிரி தூக்கம் பிரச்சனை, பல்ஸை கூட்டிடும், இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த செமிபாடு தன்மை குறையிறது, ஹைட்ரேஷன் அதிகரிக்கிறது, குறையிறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இதிலேயும் இருக்கு. அடுத்தது கொக்கைன். இதிலேயும் அப்படித்தான். இது கொக்கைன் இருக்குது. இது அவசரமாக மனிதனை அடிமையாக்கக்கூடிய ஒன்று. கொக்கைனுக்கு பழக்கமாக்கிட்டா அவன் ஒரு லெவல் இருக்க மாட்டான், அவனுடைய பாவினை கூடிக்கொண்டே போகும். அது இன்னும் அடிக்கொண்டு ஆசை உண்டாக்கி கொண்டே போகும். அதே மாதிரி உடம்புல நிறைய சக்தி வார மாதிரி சரி டெம்பரரியாக, அதுக்கு பிறகு அப்படியே கீழே விழுந்துருவாங்க. இதே மாதிரி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாலிப்பல் போட்டிருக்கவே பொடியில் அசைவுகள் ஏற்படும். இதே மாதிரி ஒரு விஷயம் திரும்ப செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அதே மாதிரி கை நடுக்கங்கள் வந்து கொண்டிருக்கும், எனர்ஜி கூடுற மாதிரி தெரியும், அப்படியே டவுன் ஆகும். இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள், ஃபோக்கஸ் குறைவாய்க்கிறது, பசிமாறை குறைவு, எலக்ட்ரிசிட்டி, இதுவும் ஒரு விதமான போதை வஸ்து தான். இதிலையும் சிந்தட்டிக், இது இலைகளில் அதில் தயாரிக்கிறதில்ல, கெமிக்கலால் தயாரிக்கக்கூடியது. அதே மாதிரி இதனுடைய எஃபெக்ஷனும் கூடுதலாக இருக்கும். அதில் வாமிட்டிங் வாரது, சிந்தனைகள் டிஸ்டர்ப் ஆகும், ஒரு சரியான முடிவுகள் அவனுக்கு இருக்கலாம் போகும். ஃப்ளாஷ்பேக்ஸ், பழைய ஞாபகங்கள் வரும், ஆனால் மெமரி லாஸ், கிட்ட உள்ளதெல்லாம் மறந்துடுவாங்க. இதை மறந்துற தாக்கத்தில் ஏற்படக்கூடிய தன்மையில தான் பழைய ஞாபகங்கள், சின்ன வயசுல இருந்ததெல்லாம் நினைச்சுக்கோங்க, கிட்ட உள்ளதெல்லாம் மறந்துடுவாங்க. அதே மாதிரி மூமெண்ட் வித்தியாசமாகுது. அதே மாதிரி ஸ்ட்ரோம்ஸ், இது காலால் நிர்ணயிக்கப்படும் நேச்சுரலான ஒன்று தான். இது மனிதனுக்கு பெரிய பாதிப்பு, மூளையுடைய தசைகளை பாதிப்பு செய்யும். பயந்து மாதிரி அவங்கள மூளையில போய் ஒதுக்கிக் கொள்வாங்க, நடுங்கி கொண்டிருப்பாங்க. இது மாதிரி தன்மைகளுக்கு உண்டாகும், கைக்கு உண்டாகும். இதே மாதிரி ஃபோக்கஸ் குறையும். அதே மாதிரி மேலே சொல்லப்பட்ட அங்கு நிறைய பிரச்சனைகள் இங்கே வரும். உணர்வுகள் கூடும், ஆனால் ஒரு ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. இது மாதிரி பிரச்சனைகள் ஸ்ட்ரோம்ஸ் சொல்லக்கூடிய ட்ரக்ஸை பாதிக்கிறவங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக எடரால், இதை அடித்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது ADHD, அவங்களுடைய உணர்வுகளை கூடுதலாக கூட்டிடும், வித்தியாசமாக இருப்பாங்க, கொஞ்சம் கூடுதலான ஆக்டிவாக இருப்பாங்க. ஃபோக்கஸ் ஒன்று சும்மா பார்த்து கொண்டு அதை கவனிக்கிற மாதிரியே இருப்பாங்க. இதே மாதிரி ஸ்டே அவேக், இரவுல விழிச்சு கொண்டு இருப்பாங்க, தூக்கம் வராது. இந்த ப்ராப்ளங்கள் இருக்குது. இதே மாதிரி வெயிட் லாஸ் உண்டாகும், கூடுதலாக வேலை செய்வாங்க. சோசியல் வித்ட்ராவல், சோசியலோட இருக்க மாட்டாங்க, சமுதாயத்துக்கு ஒதுங்கி இருப்பாங்க. சில நேரத்தில் சும்மா பேசிக்கொண்டிருப்பாங்க, சில நேரத்துக்கு யாரோடய பேச மாட்டாங்க. இதே மாதிரி ஹைஜீன் இஷ்யூஸ் இருக்கும், சுத்தமாக இருக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, அந்த ஒரே உறுப்பை மாசக்கணக்கில் போட்டுக்கொண்டிருப்பாங்க. எல்லா ஜாதியிலும் இருக்குது. இதே மாதிரி மெமரி லாஸ், ஞாபக சக்தி தான் ஆகிறது. அதில் இப்போ ஆகக்கூடிய பிரச்சனை, இப்போ உலகத்தை ஆளக்கூடிய அரசன் தான் இவன்.
மெத்தோபமைன் இன்னொரு பேர், பெரிய பேர் ஒன்று சுருக்கமாக மெத்துன்னு கூப்பிடுவாங்க. இது கிறிஸ்டல். கிறிஸ்டலுக்கு அந்த கலர் கலர் மாதிரி இந்த வித்தியாசமான டைப் கண்ணாடி மாதிரி, உப்பு கட்டி மாதிரி, கல் மாதிரி அந்த ஷேப் இருக்கிறதுனால தான் இந்த பேர் வைக்கப்பட்டிருக்குது. இதுக்கு தான் இன்னைக்கு ஐஸ்ன்னு சொல்கிறாங்க. எங்கள் நாட்டில் இந்த 100 இன்னைக்கு ஐஸ், இதுதான் ஐஸ். இதை அடித்து கொஞ்ச நாள் எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸே மாறும். முகமெல்லாம் ஒரு ஜாதி போய் ஆகிடுவார். ஆனால் அடிச்சு பண்ணிக்கொள்ள அவர் பெரிய லெவல் இருக்கிற மாதிரி, நல்லா உஜாராயிக்கிற மாதிரி அவருக்கு விளங்கும். ஆனால் முடிவுகள் மோசமாக இருக்கு. வயலண்ட் பிஹேவியர், மோசமான தன்மைகள், என்ன சொல்றது, ஆக்களை சொல்றதோ, கொலை செய்யறதோ, அடிச்சுக்கிறதோ, அடுத்ததை துன்புறுத்துறதோ, இதெல்லாம் சர்வசாதாரணம். ஹை டெம்பரேச்சர் கூடிக்கொண்டு போகும். மூட் ஸ்விங்ஸ், மூடும் அப்படியே மாறி மாறி இதனுடைய பல்லில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், ஸ்கின் சோர்ஸ், இந்த தோல் சொல்கிறது, பசியே வராது, பாடி ட்ரமர்ஸ், பாடியில் நடத்துனஸ் நேரம் உண்டாகும். இன்சோம்னியா, இது தூக்கமே இல்லாமல் இருக்கிறது. இதற்கான ஹிட்லர் மட்டுமல்ல, 1893 கண்டுபிடிச்சாங்க லேபுகளில். ஆனால் தடுக்கப்பட்ட ஒன்றுதான் ஹிட்லர். அதனால் இடதுசாரி வலதுசாரி 2 குரூப்பும் தன்னுடைய சோல்ஜர்ஸ்க்கு கொடுத்தது இதற்கான. ஏன் கொடுத்தாங்கன்னா, இதை குடிச்சாங்கன்னா அவங்க விழிச்சு கொண்டிருப்பாங்க, தூக்கம் வராது. 3 நாள் 4 நாளைக்கு தூங்க மாட்டாங்க. உடம்புல பெரிய சக்தி உண்டாகும். நல்லா ஆக்ரோஷமாக யுத்தம் செய்வாங்க. அடுத்தவனை வெட்டுறது கொத்துறது அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. இதை மாதிரி அவனுடைய லாபத்துக்காக இதை பறைப்பட்டாங்க. அதோட இதை முடிப்போம். இதான் சம்பந்தப்பட்ட விளக்கம். அடுத்து இதான் கட்டன் ரேஸ் அல்லது ஐஸ். கட்டன் இப்படிக்கும் ஐஸ் போதை, அந்த மெத் என்பது அப்படி இருக்கு. இது கொஞ்சம் இது மற்ற போதை வஸ்துக்களை விட 4 மடங்கு பவர்ஃபுல். இது கொஞ்சம் நாட்கள் வச்சா போதும் மேலே பழக்கப்படுகிறாங்க. அந்த மாதிரி உணர்வு உண்டாக்கும். ஆனால் இதுக்கு டிமாண்ட் கூட. அடுத்தது ஏனைய போதை பொருட்கள் இந்த ஐஸ் போதை எப்படி வித்தியாசப்படுதுன்னு கேட்டால், அதை 4 மடங்கு வித்தியாசமாக இருக்கும். என்னுடைய எஃபெக்ஷன் மற்றது ஒன்றை கொடுத்துள்ளா, இது 4 கொடுக்கும். இதனால் இது ஆபத்தானதா, இதனை எப்படி பாதிப்புகள்னா நிறைய பாதிப்பு, சொன்ன மாதிரி பாதிப்புகள். ஓகே, அடுத்தது ஓகே 4 மடங்கு வேகமாக இருக்கும். அடுத்து டோபமைன் சொல்லக்கூடியது மூளையில் சுரக்கக்கூடிய சுரப்பி. இது உடம்புல சுரக்கணும், மூளையில் வரணும். ஆனால் இது போதை வஸ்து மூலமாக கூடுதலாக சுரக்கும். கூடுதலாக சுரக்கிறதுனால நரம்புடைய செயல்பாடு அதிகரிக்கும். அதான் அவர் எம்டி ஆகிறதோ, அதை இரவுல ஃபுல்லாக விழிச்சிருக்கிறதோ, ஹார்ட் ஒர்க் பண்ணுறதோ, அதை பயங்கரமாக யுத்தம் செய்கிறதோ இதனுடைய பாதிப்புனால. எங்களோட பிள்ளைகள் அந்த யுத்தம் அது இல்லாட்டி கூட மற்றெல்லாம் ஒன்றே வந்துடும். ஓகே, பசி தன்மை, உடல் சுறுசுறுப்பு, காம இச்சை தூண்டப்படுதல் போன்ற மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இதனுடைய பாதிப்பு. இதனால தான் கற்பழிப்புகள், கொலை செய்கிறது எல்லாம் நடக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் பொதுவாக போதை வசதிகளால் ஏற்படக்கூடிய வருத்தங்கள், கிட்னியில் பிடிச்சி, ஹார்ட்டில் பிடிச்சி எல்லாம் பாதிக்கப்படும். இதனால் உடம்புல அலர்ஜிக்கு ஏற்படும், காயங்கள் ஏற்படும், ஆக்சிடென்ட் ஏற்படும். எல்லா மாதிரி பிரச்சனை இருக்கும் வழி இந்த போதை வஸ்துக்கள் எல்லாம் தான் ஒன்றல்ல. ஓகே, இதுவும் அது மட்டும்தான். டாஸ்மாக் மதுபான கடைகள் இன்னைக்கு இதனால் அகால மரணம் ஏற்படுது, 60 விதமான நோய்கள் வருது, குடும்ப வன்முறை ஏற்படுது, ஆண்மை குறைவு ஏற்படுது, மானத்தை இழக்கிறாங்க, சாலை விபத்துகள் ஏற்படுது, இதே மாதிரி விவாகரத்து ஏற்படுது, கல்லாமை, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆகிறாங்க, ஏழ்மையில போய் விழுகிறாங்க, குடிய மட்டும் கிடைக்கிறாங்க, சமுதாயத்தை கெடுத்துருவோம். ஓகே, இப்ப நாங்க என்ன செய்யணும்? இன்று நாம் நம் நாட்டில், நமது ஊரில் போதை பழக்கத்தை தடுக்கவில்லை என்றால் நாளை நம் வீட்டையும் போதைப் பொருள் அழித்துவிடும். இதுதான் உண்மை சகோதரர்களே. போதை வஸ்தை நம்ம இப்ப தடுக்கலாட்டி நாளைக்கு எங்கள் வீடுகள் அழிக்கப்படும். எங்களை வீட்டில் நாளைக்கு குடிகாரர்கள் உருவாகுவார்கள். இதை நாங்கள் தடுக்க முயற்சி செய்யணும். இதற்காக என்ன செய்யணும்? ஸ்கூல் சம்பந்தப்பட்டவங்க தன்னுடைய ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, மதுசா சம்பந்தப்பட்டவங்க தன்னுடைய மதுசா மாணவர்களுக்கு இதை பற்றிய உணர்வுகளை, இதனுடைய ஆபத்துக்களை விளங்கப்படுத்த வேண்டும். நேரம் சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். ஓகே, அடுத்தது நம் சமூகத்தை எப்படி போதையில் அடக்கினது காப்பாற்றுவது, இதை பிளான் பண்ணணும், இதை யோசிக்கணும். அதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. சில வழிமுறை அடுத்து நான் சொல்றேன்.
முதலாவது இனிஷியல் கைட்லைன்ஸ் பை பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ். ஒவ்வொரு கட்டமான ஆரம்பத்தில் பெற்றோர்கள் கைட்லைன்ஸை கொடுக்கணும். அத்தியாவசிய இதுக்கு சம்பந்தப்பட்ட விளக்கங்களை கொடுத்து அதனுடைய பாரதூரங்களை சொல்லி நிறைய ஹதீஸ் இருக்கிற சொல்ல நேரம் இருக்கு நான் விட்டுட்டு வந்தேன். அவைகள் பேரண்ட்ஸுடைய பொறுப்பு, அதுக்கு பிறகு பின்னால் இருக்கும். அது பிறகு டீச்சர்ஸ்மாருடைய பொறுப்பு, அதுக்கு பிறகு பின்னால் டீச்சர்ஸ்மாருடைய பொறுப்பு. மற்றது எங்களோட அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க, அவங்கள நாங்கள் வலியுறுத்துறது, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது, செய்ய முடியுமானதுன்னு கரெக்டாக நாங்கள் செய்யணும். பின்னாடி போகணும். அடுத்தது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பை டாக்டர்ஸ். இந்த டீச்சர்ஸ்மார் எங்களோட டாக்டர்ஸ்மார் ஒவ்வொரு கட்டமாக போகணும். பேரண்ட்ஸ் வர முடியாது, டீச்சர்ஸ்மார்ட்ட போகணும். இப்போ டாக்டர் மூலமாக அட்வைஸ் பண்ணணும். அட்வைஸ் பண்ணி கேட்காதவர்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கு, டாக்டர்ஸ்மார் கொடுக்க வேண்டியது அதை செய்வாங்க. அதுக்கு பிறகு எஸ்டாப்ளிஷிங் அண்ட் இஸ்லாமிக் குவாரண்டைன் சென்டர். ஸ்ரீலங்காவில் குவாரண்டைன் சென்டர் இருக்குது, ஆனால் இஸ்லாமிக் இல்லை, முஸ்லீம்களுடைய கிடையாது. அதனால் அங்கே போகிறவங்க மருத்துவ ரீதியாக குணமாகி வந்தாலும் திரும்ப எடிக்ஷன் ஆகிறாங்க. முதல்ல அவங்களுக்கு தக்குவாவை கொடுக்கணும், இறைச்சத்தை கொடுக்கணும், நரகத்தில் பயத்துண்டாக்கணும், பாதிப்பை வழங்கப்படுத்தி அவங்களுக்கு மார்க்கத்தை போதிச்சு அனுப்பினால் இது இஸ்லாமிக் குவாரண்டைன் சென்டர் மூலமாக செய்யணும், அவங்க திருந்துவாங்க. ஓகே. அடுத்து ஜப்பானில் நாங்கள் ஜப்பான் இருக்கிறோம். ஜப்பானில் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அட்வைஸ் பண்ணத்தானே இருக்கும். இது மாதிரி கூப்பிட்டு சொல்லணும். வராத நிறைய பேர் இருப்பாங்க, வந்தவங்க சம்மந்தப்படாதவங்க இருப்பாங்க, சம்மந்தப்பட்டவங்க வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இதை உணர்த்தணும். ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் ஒவ்வொரு மஹல்லாக்களும் தங்களுடைய மஹல்லாக்கள் இது மாதிரி நிகழ்ச்சிகளை செஞ்சு எங்களோட வாலிபர்களை நாங்கள் பாதுகாக்க முயற்சி செய்யணும். அடுத்தது இன்ஃபார்மிங் த அத்தாரிட்டிஸ். இன்னைக்கு அத்தாரிட்டிஸ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க சரியான ப்ரூஃபோட இது சம்மந்தப்பட்டவங்களை இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஏன்னா ஜப்பானுடைய போலீஸும் சிஐடி பிரான்ச்சும் இது சம்மந்தமாக நிறைய தேடி கொண்டிருக்கிறாங்க. எங்களோட சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்காக இது எப்படி கேன்சர் மூலமாக காலை வெட்டுறதுக்கு முன்னாடி விரலை வெட்டுறோமோ இதே மாதிரி சிலரை இழந்துதான் நாட்டை பாதுகாக்க வேண்டியிருந்தால் இழப்பில் எந்த குற்றம் கிடையாது. அதே மாதிரி கடைசியாக ஃபைனலி கேன்சரிங் தேர் விசா பை ஸ்பான்சர். எங்களோட பேக்கிங் விசாவில் வந்தவங்க, எங்களோட ஸ்பான்சரில் வந்தவங்க யாராவது போதை வஸ்து கடுமையாக இருக்கிறாங்க, மதுபானத்துக்கு கடுமையாக இருக்கிறாங்க, தவறான வரையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்கன்னா ஸ்பான்சருடைய பொறுப்பு. குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் மஸ்னும் ராயத்தையே உங்களுக்கு கீழே இருக்கவங்க தவறு செய்கிறாங்களா விசாவை கேன்சல் பண்ணி அனுப்புங்க. அல்லாஹ் நன்மை தருவாங்க, உங்களுக்கு எல்லாம் கூடிய தருவாங்க. நாம் செய்யக்கூடிய பாவங்களுடைய பாதிப்பும் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. சில பேரண்ட்ஸ் ஸ்ரீலங்காவில் காசி கொடுத்து மகன்ற காலை கையை உடைச்சாங்க. எதுக்கு? இவன் வெளியே போகக்கூடாது, காலை உடைச்சா பரவாயில்லை, என் குடும்ப கௌரவம் பாதிக்கப்பட வேண்டும். காலை உடைச்சி 4-5 மாதம் வீட்டு வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி எவனையுமே பார்க்க வர உடலை, இவனும் வெளியே போக உடலை, அவன் திருந்தி நல்லவனா மாறினான். இதை மாதிரி சில வன்முறைகளை பாதிக்க வந்தாலும் மார்க் அனுமதிக்குது. உங்களோட பிள்ளையை நீங்கள் பாதுகாக்க கையை உடைக்கிறது மூலமாக உங்களோட தலை கொடி விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அவன் நரகவாதியாக மாறிவிட்டு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதனால அதுக்குள்ள முயற்சி இருக்கு. எனவே நேரம் என்பதனால இதெல்லாம் நான் முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லாரையும் வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்கள் அனைத்து சகோதரர்களையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் அவங்களுடைய குடும்பத்தினரையும் இந்த போதை வஸ்து அதுக்கு நல்லா பாதுகாத்தல்வான ஒரு உலகத்திலையும் போதை இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைதியான முக்கியமான வாழ்க்கையில் நசிபாக்குவாங்க. வாசர் தவன் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி